முதல் வதந்தி பேய்கள். அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மரணத்துக்கு அப்புறம் நம்ம உடலில் இருக்கும் ஆன்மா சில நேரம் ஆவிகளாவோ இல்ல பேயாவோ சுத்தும் அப்படின்னு சொல்லி நிறைய உருட்டுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வதந்தி வர்றதுக்கு முக்கியமான காரணம், இதுக்கு முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஆன்மா ஒரு எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. ஆன்மாவுக்கு அழிவு இல்லை அப்படின்னு சொல்ற அந்த அடிப்படை ஃபேக்ட் தான். அந்த ஃபேக்ட் அடிப்படையா வச்சு இந்த ஒரு தவறான புரிதல் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரிதான். உடல்ல உயிருங்கிறது ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் தான் இருக்குது. நம்ம இந்த கேள்விக்கு இனிமேல் எப்பயுமே பதில் வச்சுக்கோங்க. உடலில் உயிர் எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டா, உடலில் இருக்கும் ஒவ்வொரு உயிரணுக்குள்ளேயும் இருக்கிறது. அப்படின்னா மரணத்துக்கு அப்புறம் இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிரணுக்களுக்குள் உயிர் உற்பத்தி நின்றுவிடும். எங்கேயும் அதுக்குள்ள இருக்கிற ஆன்மா எங்கேயும் போகாது. அதாவது எனர்ஜி எங்கேயும் போகாது. அந்த வைப்ரேஷன் நின்றுவிடும். அப்படின்றப்போ உடல்ன்ற இந்த கட்டமைப்பு இல்லாதப்ப அதுக்கப்புறம் உயிருங்கிற அந்த கட்டமைப்பே, உயிருங்கிற அந்த அதிர்வுகளே இல்லாம போயிடும். இப்போ உங்களுக்கே தெரியும், மரணத்துக்கு அப்புறம் உடலை தகனம் செய்து விடுவாரு. தகனம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த உடல்ங்கிற இந்த கட்டமைப்பே இல்லாதப்ப அதுக்கப்புறம் அதை அடிப்படையா வைத்து இயங்குற இந்த உயிர் எங்க எங்க இருக்க போகுது? ஸோ பேய்கள், ஆவிகள் உடலை தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு லாஜிக்கே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அது ஒரு மெத்து. அது ஒரு கற்பனை கதை அப்படின்னு எடுத்துக்கலாம்.